இந்த 2 பொண்ணுங்களும் துணி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் கவனத்தை வேற எங்கேயோ வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ பக்கத்துல அந்த பொண்ணு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் தங்கச்சிக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, புது போன் கேட்கறா, எனக்கு என்ன பண்றதே தெரியல, போனஸ் கொடுத்தாதான் நான் புது போன் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா, அம்மாக்கா எங்க அப்பாவோட கண்ணாடியும் பழசாயிடுச்சு, தேய்ச்சி தான் போட்டுட்டு இருக்காரு, என்கிட்ட சொன்னா நான் காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட சொல்ல மாட்டாருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஓனரும் நாளைக்கு தீபாவளியிலமா 2 ஷிஃப்ட் பாருங்க, அதுக்குரிய காசே வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு மதியானம் மட்டும் லீவ் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவங்களுக்கு அவங்க அப்பாவும் தங்கச்சியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் தீபாவளி வேலையில முடிச்சுட்டு போனஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஓனர் வெறும் 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. அதை நினைச்சு அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பாவும் சொல்றாரு, என்னமா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. அதை கேட்டவங்க 2 பேத்துக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க ஓனர் அவங்க அப்பாவுக்கு கண்ணாடியும் அந்த பொண்ணுக்கு போனும் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம புது துணி, ஸ்வீட், வெடின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்களும் போன் பண்ணி கேட்கும் போது, இவ்வளவு வருஷமா என் கூட வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதாமா, நல்லபடியா தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொல்றாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா தீபாவளியும் கொண்டாடுறாங்க.